ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ரீசெண்டாக திருப்பரங்குன்றம் போயிருந்தோம் தம்பியோட மொட்டைக்கு. ஸோ அந்த வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் நீட்டாக குளிச்சு நான், பாப்பா, அவர் 3 பேர் மட்டும்தான் குளித்தோம். தம்பியை மொட்டை போட்டு குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கத்தோடு பேக் பண்ணி தூக்கி போயாச்சு. பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4:30 மணி அப்படிங்கிற போதே நாங்கள் திருப்பூர்லேருந்து கிளம்பிட்டோம். தம்பி காலையில் தூங்கிட்டு தான் இருந்தான். ஆனால் நாங்கள் தூக்கி இறங்கும் போதே எழுந்திரிச்சிட்டாரு சார். செம்ம குளிர், செம்ம பனி. அது என்ன சொல்கிறது, எதில் வர்றவங்களே தெரியல, அந்த அளவுக்கு பனியாக இருந்துச்சு. சரி, நம்ம 4 பேர் தானே போகிறோம், போயிட்டு வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காரில் போகல, பஸ்ஸில் தான் போனோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பஸ் ட்ராவல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பனிக்காற்று ஃபேஸில் பட்டு அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. நான் வந்து எப்போவுமே ஜன்னல் சீட்டில் தான் உட்காருவேன். ஜன்னல் சீட்டில் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே ஜாலியாக வந்தாச்சு. 2 பேரும் பஸ்ஸில் செம்ம ஆட்டம். கொஞ்ச நேரம் கூட உட்காரல, அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டே இருந்தாங்க. ஏன்னா கார்லேயே போயிட்டு ட்ரெயின் போயிட்டு பஸ்ஸில் வந்து போகிறது வந்து ரேர் தான். ஸோ பஸ்ஸில் போனோன்னா அவங்களுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட். பஸ்ஸில் போயிட்டு நாங்கள் அரப்பாளையம் போய், அரப்பாளையத்துலேருந்து மறுபடியும் திருப்பரங்குன்றத்துக்கு பஸ் ஏறி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி கோயிலுக்கு போயிட்டோம். இந்த தடவை வந்து எப்போவுமே வந்து என் தம்பி வருவான் கூட. ஸோ நான் பக்கத்துலேயே போகமாட்டேன் மொட்டை அடிக்கிறதுக்கு. ஏன்னா தம்பி அழுதுகிட்டே இருப்பான், அவனை பார்க்க முடியாது அப்படின்னு பக்கத்துலேயே போகமாட்டேன். பட் இந்த தடவை நாங்கள் 4 பேர் மட்டும் போகிறனால வந்து நாங்கள் மட்டும்தான் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அழுகிறவன் இன்றைக்கி என்னன்னு தெரில, கத்தி தலையில் வச்சோன்னே அழுக ஆரம்பிச்சிட்டான். ஒரே அழுகை. என்னென்னமோ சொல்லி பார்த்தோம், சமாதானப்படுத்தி பார்த்தோம், கொஞ்சம் கூட வந்து அந்த அழுகையை நிப்பாட்டவே இல்லை. அப்படியே கத்திகிட்டே இருக்கான். அதுவும் காதுகிட்டலாம் வந்து நம்மளால் எடுக்கவே முடியல. அந்த காதுகிட்ட போகும்போதெல்லாம் அவ்வளோ பயமாக இருந்துச்சு அந்த கத்தி. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க மொட்டை அடிக்கிறவங்களே வந்து அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் வந்து 2 காலு பிடிச்சிருந்தேன். அவன் என் மேலே காலை வச்சு மிதித்து பின்னாடி போகிறான். அந்த அளவுக்கு வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. பயங்கர அழுகை. எதுக்கு தான் அப்படி அழுகுறானே தெரில. நானும் ஐஸ்கிரீம் கொடுக்குறேன், சாக்லேட் கொடுக்குறேன், அப்படி விளையாட்டு காமிக்கலாம், இப்படி விளையாட்டு காமிக்கலான்னு சொல்லி எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் அழுகையை நிப்பாட்டவே இல்லை. முன்னாடி எடுக்கும்போது கூட ஏதோ நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ பின்னாடி இந்த சைடில் இதெல்லாம் எடுக்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. விவரம் தெரியாத பையனாக இருந்தால் கூட வந்து பரவாயில்ல. கொஞ்சம் பெரிய பையன் ஆனனால அவர் காலை வச்சு ஊந்துறது, கையை பிடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தாரு. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணுறது. அழுதுகிட்டே தான் இருந்தான். தலையில் கத்தி வச்சு முடி எடுக்கிறதுலேருந்து அவர் முடி எடுத்து முடிக்கிற வரைக்குமே வந்து ஒரே அழுகை தான். அந்த பின்னாடியெல்லாம் சுத்தமாக எடுக்கவே முடியல. அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு பிளேடு வச்சு எடுக்கிறதுனால ஒரு மாதிரி கூசும், அதனால் வந்து ஒரு மாதிரி கூட இருக்கும், அதனால தான் குழந்தைங்க ரொம்ப அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். பாப்பா வேறு இந்த பக்கம் வந்து அது இதுன்னு சொல்லிட்டு அவளும் அவளால் முடிஞ்சதெல்லாம் விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தா. ஆனாலும் சார் வந்து, "நீ என்ன வேணா பேசு, நீ என்ன வேணா பண்ணு, ஆனால் என் டியூட்டி அழுகிறது தான்" அப்படின்னு சொல்லிட்டு கையா முய்யான்னு ஒரே கத்து. இதில் என்னென்னா, இன்றைக்கி வந்து மொட்டை எடுக்க போகும்போது நிறையா கூட்டம்லாம் இல்லை, அளவாக தான் இருந்துச்சு. அதுவும் இவன் தான் குழந்த. ஸோ இவர் கத்துற கத்தில் வந்து எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா அந்த பையன் இப்படி கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு பயங்கர சவுண்டு, பயங்கர அழுகை. எப்படியோ ஒரு வழியாக வந்து மொட்டை எடுத்து முடித்து வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. நாங்கள் வந்து மேக்ஸிமம் மொட்டை எடுத்ததுக்கப்புறம் அந்த பாத்ரூம் அந்த மாதிரி குளிக்கலை. இந்த தடவை வந்து அந்த பக்கத்தில் குளம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த குளத்துலேயே வந்து நாங்கள் போய் குளிச்சிட்டோம். ஆனாலும் குளத்துல குளிக்கும்போதும் பெருசாக ஒன்றும் அழுகை இல்லை. ஏன்னா அந்த மீனெல்லாம் அதில் இருந்தனால சார் வந்து அதை பார்த்துட்டே ஜாலியாக ரொம்ப அடம் பண்ணாமல் தண்ணி எடுத்து ஊற்றி நாங்கள் குளிக்க வச்சிட்டோம். அவரும் அப்படியே குளிச்சுட்டு சந்தனம்லாம் தடவிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சைடில் ஒரு பெரிய டேஞ்சரான என்ன விஷயம்னா, சைடில் இந்த பொம்மையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கடந்து போகிறது தான் வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு தெரியும். குழந்தைங்க வச்சுருக்க பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஒரு சிரமமான ஒரு காரியம்னு. அதையும் எப்படியோ வெற்றிகரமாக கடந்து வந்துட்டோம். ரொம்பலாம் வந்து அடம் பண்ணலை. மொட்டை அடிக்கும் போதே ரொம்ப அழுதுட்டோம். பாவம் தாய் தகப்பன் அப்படின்னு நினச்சிட்டாரு போல. அதனால இந்த பொம்மை கடையெல்லாம் பார்த்து பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணல. வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நாங்கள் வந்து கோயில் போயிட்டு வந்துட்டு வாங்கி தரோம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லி சமத்து பையனா அமைதியாக இருந்துட்டாங்க. உள்ள கோயிலுக்கு போனோம்.
நல்லா சூப்பரான தரிசனம். போயிட்டு ஜாலியாக நைட் வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.